கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் இருந்தும் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, என் எதிர்காலம் போய்விட்டதே, என் பிள்ளைகளின் எதிர்காலம் நாசமாகிவிட்டதே, இவ்வளவு எனக்கு வயதாகிவிட்டதே என்று மனம் உடைந்து இருப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? சகோதரனே, சகோதரியே, ஒரு நாளிலேயே உங்கள் வரலாற்றை மாற்றி எழுத என் தேவனால் முடியும். அது எத்தனை வருஷங்களாக இருக்கலாம், அது எத்தனை காலங்களாக இருக்கலாம். என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, என் எதிர்காலம் போய்விட்டது என்று நம்பிக்கை இழந்து இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நொடியிலே உங்கள் எதிர்காலத்தை மாற்ற கர்த்தரால் முடியும். தேவன் சில ஜன்னல்களை மூடுவது இன்னும் பெரிய கதவுகளை நமக்கு திறப்பதற்காகத்தான். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் காணப்படும் ஒரு மனுஷன், உங்களுக்கு தெரிந்த காரியம், குருடன், ஒரு விசேஷமான மனிதன். அவனுக்கு பார்வை இல்லை, அவனுடைய பிரச்சனை. ஆனால் அவன் எல்லாம் இருந்தும் எதிர்காலத்தை இழந்தவனாக இருந்தான். இயேசு அவனுடைய கண்களை திறந்தபோது அவன் பார்வை பெற்றான். அதன் பிறகு யூதர்கள் அவன் வீட்டிற்கு சென்று அவனை விசாரணை செய்கிறார்கள். உன் கண்களை யார் சுகமாக்குறார்? உனக்கு எப்படி சுகம் கிடைத்தது என்று. யோவான் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவனுடைய பெற்றோர், இவன் எங்கள் மகன் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் குருடனாக பிறந்தான் என்பதும் தெரியும், ஆனால் இப்போது எப்படி பார்க்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். அந்த குருடனான அந்த மனுஷனுக்கு வீடு இருந்தது, அவனுக்கு தாய் தகப்பன்மார் இருந்தார்கள், அவனுக்கு தெய்வ சபை இருந்தது, அவனுக்கு எல்லாம் இருந்தும் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருந்தான். இன்று உங்களிலும் யாராவது எனக்கு எல்லாம் இருந்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்று, ஒன்றும் காரியம் வாய்க்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? இயேசு உங்கள் வாழ்க்கை நடுவில் வந்திருக்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கை நடுவில் வந்திருக்கிறார். எனக்கு அப்பா இருந்தார், அம்மா இருந்தார், வாய்ப்புகள் இருந்தன, ஆனாலும் என் எதிர்காலம் வீணாகிவிட்டது என்று அழுகிறவர்களே, ஒரு நொடியில் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற என் கர்த்தரால் முடியும். ஒரே வார்த்தை, ஒரே வசனம், ஒரே நாள், ஒரே நிமிடம் தேவனுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற விட முடியும். என் எதிர்காலம் போய்விட்டது, என் பிள்ளைகளின் எதிர்காலம் போய்விட்டது என்று கவலையுடன் இருப்பவர்களே, ஒரே ஆண்டில் உங்கள் வரலாற்றை மாற்றி அமைக்க என் இயேசுவால் முடியும். தேவன் சில ஜன்னல்களை மூடுகிறார், ஏனெனில் அவர் இன்னும் பெரிய ஜன்னல்களை உங்கள் வாழ்க்கையிலே திறக்கப் போகிறார். நீங்கள் காணாத ஊற்றை தேவன் உங்களுக்காக திறந்திருக்கிறார். ஆகாருக்கு தேவன் மறுபூமியில் ஊற்றை திறந்தது போல உங்களுக்காகவும் கர்த்தர் வழிகளை திறப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.